ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளை அவங்க அம்மா கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, நீ பயப்படாதம்மா, நான் எப்படியாச்சும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உன்னை காப்பாற்றிடுறேன், இங்கே பாருமா, நீ பயப்படாத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சரியா இது எல்லாத்தையும் மாயா பின்னாடி நின்று கேட்டுட்ருக்காங்க. உடனே மாப்பிள்ளை ஃபோனை வச்சுட்டு பார்த்ததும் மாயா மாப்பிள்ளை கண்ணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்படின்னா உன் அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்கல்ல, இதை ஏன் நீ ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்ல இல்லை? என்ன பிரச்சனை நடந்தாலும் முன்கூட்டியே ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொன்னதும் உடனே மாப்பிள்ளை இல்லைங்க, எங்கள் அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்க, அப்படி மட்டும் நான் யார்கிட்டையும் சொன்னால் என் அம்மா கதையை முடிச்சிடுவேன்னு சொன்னாங்க மாயா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு போதும் உடனே மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி, இது எல்லாம் யார் பண்ண வேலை? அந்த லிங்கம் பத்மாத்தை எல்லாரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு போதும். சரி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன், ஆனால் சாருவை கல்யாணம் பண்ணுற எண்ணத்தை மட்டும் விட்டுறாதீங்க, புரியுதா அப்படின்னு போதும் உடனே மாப்பிள்ளையும் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் என் அம்மாவுக்கு எது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு போதும். நான் தான் இருக்கல, உங்கள் அம்மாவை நல்லபடியாக கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னதும், இல்லைங்க, எனக்கு என் கல்யாணத்தை விட என் அம்மா தான் முக்கியம், என் அம்மா மனமெடிக்கு வந்தால் மட்டும்தான் நான் சாரு கழுத்தில் தாலி கட்டுவேன், இல்லையா அவங்க சொற்படி தான் கேட்டு நடக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு வெளியில் நடந்த விஷயத்த நம்ம தனாக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன மாயா இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க? ஆமாம், இது எல்லாம் பத்மா அத்தைக்கு தெரியும், வா போய் அவங்கக்கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னுட்டு மாயாவும் தனாவும் ரொம்ப கோபமாக பத்மா ரூமுக்கு வராங்க. ஏய், என்ன எதுக்காக வந்திருக்க அப்படின்னு போதும் மாப்பிள்ளையோட அம்மாவை எங்கே கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னதும் உடனே பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கு அப்படின்னு. ஏய், என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்க? யார் அம்மாவது கடத்தினா? அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு போதும். அத்தை நடிக்காதீங்க, உங்கள் திட்டம் என்ன? இந்த கல்யாணத்துக்கு ஏன் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க எல்லாமே தெரியும். இதை சாக்கா வச்சு என் புருஷனை அந்த சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே உங்கள் நோக்கம் அப்படின்னது. ஏய், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயா கற்பனை பண்ணிட்டு பேசாத, அவன் அம்மா எங்கே போயிருக்கான்னு எனக்கு நடி தெரியும் அப்படின்னு போதும். நடிக்காதீங்கத்த, இங்கே பாருங்க, விடியறதுக்குள்ளே மாப்பிள்ளையோட அம்மா மட்டும் மண்டபத்துக்கு வரல, இந்த மாயாவோட சுயரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு மிரட்டிட்டு மாயாவும் தனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மாயா, இவங்க கொஞ்சம் கூட பயப்படாமல் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது மாயா, இது மிகப்பெரிய பிரச்சனையில முடியும் அப்படின்னு தானா சொன்னதும், பார்த்தல இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப போய் நாம எல்லார்கிட்டையும் மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்தி வச்சுட்டேன்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ என்னதான் மாயா பண்ண போற அப்படின்னு தானா கேட்டதும் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, பொறுமையா இருக்கலாம் வா அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கும் நலங்கு வைக்கிறதுக்காக வர சொல்றாங்க. அப்போ ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார சொன்னதும் சாரு என்னம்மா இதெல்லாம், இங்கே பாரு, முதல்ல சீனு மாமாவுக்கு எனக்கு சேர்த்து தான் நீங்கள் நலங்கு வைக்கணும், இவன் பக்கத்தில் உட்காரவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னதும், அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காரு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சீனு என்னடா பார்த்துட்டு இருக்க, மாலை எடுத்து போட்டு நேரா மாப்பிள்ளை பக்கத்தில் போய் நில்லு அப்படின்னு போதும். ஏமா எதுக்குமா நான் போகணும், என்னடா பேசிட்டு இருக்க, நீ மாப்பிள்ளை தோலை இல்லையா, போய் நில்லுடா, மாப்பிள்ளை தோழனுக்கு சேர்த்து தான் நலங்கு வைக்கணும் அப்படின்னதும் உடனே சீனு செம்ம டென்ஷன் ஆகிட்டு மாப்பிள்ளை பக்கத்தில் போய் மாலையை போட்டுட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம மாயா ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சீனுவுக்கும் நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. உடனே மணி சரி சீனு, அதான் உனக்கு வச்சாச்சுல, போ நீ போய் மாயா பக்கத்தில் நில்லு அப்படின்னதும் சீனுவும் போய் மாயா பக்கத்தில் நிற்கிறாங்க. மாயாவுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க திட்டம் தான் என்ன அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாப்பிள்ளை பொண்ணுக்கு நலங்கு வச்சு முடிச்சதும் இந்த பக்கம் நம்ம பத்மா லிங்கத்துக்கிட்ட இங்கே பாருங்க, அந்த மாப்பிள்ளையோட அம்மாவை நாம கடத்தின விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நான் ஒரு வழியாக சமாளிச்சிட்டேன். இங்கே பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியா, கடைசி நொடி வரைக்கும் மாப்பிள்ளையோட அம்மா மண்டபத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு போதும். கவலைப்படாதீங்க சம்மதி, என் பொண்ணு கழுத்தில் உங்கள் பையன் தான் தாலி கட்டுவான், அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படின்னு போதும். உடனே மாப்பிள்ளை ஓடி வராங்க. இங்கே பாருங்க,
என் அம்மாவை தயவு பண்ணி விட்டுருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு போதும். இங்கே பாரு, விஷயம் மாயா வரைக்கும் போயிட்டு, அதனால் கடைசி வரைக்கும் உங்கள் அம்மாவை விட முடியாது. பார்த்தல, எல்லாரும் உங்கள் அம்மா எங்கேருந்து கேட்டுட்ருக்காங்க. அதனால் நீயும் உன் அப்பனும் என்ன சொல்லுவீங்களோ என்ன சொல்லி சமாளிப்பீங்களோ தெரியா. நாளைக்கு சீனு சாரு கழுத்தில் தாலி கட்டும் வரைக்கும் நாங்கள் சொல்கிறத படி தான் நீ கேட்டு நடக்கணும். இங்கே பாரு, முக்கியமான ஒரு விஷயம், சாரு பக்கத்தில் வரைக்கும் நீ உட்காருவ. தாலி கட்டுற கடைசி நொடியில் என் புள்ள சாருவையும் சீனுவையும் தப்பா பேசி இந்த கல்யாணத்துல சம்மந்தம் இல்லைன்னு எழுந்திருக்கணும், புரியுதா? அடுத்த நொடியே உன் அம்மாவை நான் விட்டுருவான் அப்படின்னதும் உடனே மாப்பிள்ளையும் சரின்னு சொல்லிட்டு விஷயத்த மாயா கிட்ட சொல்றாங்க. ஓஹோ, இவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்களா? இங்க பாருங்க மாயா, எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. ஒன்றும் எங்க அம்மா விடியறதுக்குள்ள மண்டபத்துல இருக்கணும், இல்லையா அவங்க சொல்படி கேட்கறத விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னதும் மாயா தானே அதிர்ச்சியாகி விஷயத்த மணிக்கிட்ட வந்து சொல்றாங்க. ஏமா, இவ்வளோ கேவலமா நடந்துட்டு இருக்கான் அந்த லிங்கம், அவன் மூஞ்சில நான் கரிய பூசுறான், கவலைப்படாத, அவங்க அடிச்ச போல நாம திருப்பி அடிக்கலாம். இன்னொரு விஷயம், விடியறதுக்குள்ள கண்டிப்பா மனமேடையில தாயும் கூட தான் வந்து நிப்பா. நீ எதை பத்தி யோசிக்காத. என்ன நடந்தாலும் சரி மாமா, சீனு மட்டும் சாரு கழுத்தில் தாலி கட்டி விடவே கூடாது அப்படின்னு போதும், கவலைப்படாத மருமகளே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு மணி கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. கல்யாணத்திற்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. சாரு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பா மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது. அந்த மாயா கடைசி நொடியில் என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அந்த மாப்பிள்ளையோட அம்மா பத்திரமா இருக்காங்கல்ல அப்படின்னு போது, கவலைப்படாதம்மா, யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு லிங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாம சிவா கிட்ட மணி சொன்னதும் நினைச்சேன், என் அக்கா இவ்வளோ ஆர்வமா சாரு கல்யாணத்தை சந்தோஷமா நடத்திட்டு இருக்காளே, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, நம்ம மாயா சீனு வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு மச்சான், நாம எப்படியே கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அப்படின்னுட்டு மணியும் இந்த பக்கம் சிவாவும் நம்ம லிங்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா லிங்கம் நேரா நம்ம மாப்பிள்ளையோட அம்மா வந்து கஸ்டடியில் இருக்காங்களா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்காக வராங்க. பார்த்தோம்னா அங்கே பத்திரமா இருக்காங்க. பின்னாடியே நம்ம மணியும் சிவாவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தீங்களா இந்த திருட்டு மூஞ்சி எங்கே அவங்கள அடைச்சி வச்சிருக்குன்னு. ஆமாம் மாப்பிள்ளை, முதல்ல இவன் போகட்டும், அதுக்கப்புறமா நாம் இவங்களை காப்பாற்றிடலாம் அப்படின்னுட்டு சிவாவும் மணியும் மறைஞ்சிருக்காங்க. டேய், இந்த அம்மாவை இன்னைக்கு கல்யாணம் முடியும் வரைக்கும் வெளியில் விட்டுறாதீங்க, நான் ஃபோன் போட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த அம்மா வெளியில் வரணும் அப்படின்னதும் ரவுடிங்களும் சரின்னு சொல்லிக்கிறாங்க. லிங்கம் வந்து நேராக மண்டபத்துக்கு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம லிங்கம் பத்மா எல்லாரும் மாப்பிள்ளை கிட்ட வந்து, இங்க பாரு, நாங்க சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இங்க பாரு, நீ கடைசி நொடியில தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு என்னெல்லாம் தப்பா பேச முடியுமோ அந்த அளவுக்கு தப்பா பேசு. ரகுராமே, நீ இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இல்லடா அப்படின்னு சீனுவை கல்யாணம் பண்ண சொல்ற வரைக்கும் நீயும் உன் அப்பன்னு பேசணும், புரியுதா அப்படின்னு போதும். சரிங்க, அப்படி மட்டும் நடந்தா எங்க அம்மாவை விட்டுருவீங்களா அப்படின்னு மாப்பிள்ளை கேட்டதும், கண்டிப்பா உன் அம்மாவை விட்டுடுறா அப்படின்னுட்டு உடனே லிங்கம் சொன்னதும் மாப்பிள்ளையும் சரின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. உடனே மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் மாயா தானே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஏக்கா, ஆமாம், என்ன அவரையும் உங்களோட அவரையும் காணுமே அப்படின்னு பத்மா சொன்னதும், அவங்க எங்கே போனால் நமக்கு என்ன, எப்படியோ சீனு மாயா கழுத்தில் தாலி கட்டினா அது வரைக்கும் போதும் அப்படின்னு பத்மா பார்வதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மணி சிவாவும் ஒரு வழியா நம்ம மாப்பிள்ளையோட அம்மா வந்து காப்பாத்திடுறாங்க. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் இப்படி உங்களை கடத்தி வச்சிருக்காங்க, உடனே வாங்க மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு சிவாவும் மணியும் நேரா மாப்பிள்ளையோட அம்மாவை அழைச்சிட்டு நேரா கல்யாண மண்டபத்துக்கு நேரா நம்ம ரகுராம் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த பக்கம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டுங்க அப்படின்னு போதும் நம்ம லிங்கம் போட்ட திட்டப்படி மாப்பிள்ளை தாலி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லலான்னு எடுக்கிறாங்க. கரெக்டாக நம்ம சிவாவும் மணியும் மாப்பிள்ளை அம்மாவோட மண்டபத்துக்கே வந்துடுறாங்க. இதை வந்து மாப்பிள்ளை மாயா வந்து கவனிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளையே லிங்கத்தையும் பார்த்துட்டு, ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்க, கட்டா எழுந்துடா அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கம் வந்து கண்ணை காமிச்சதும் உடனே மாப்பிள்ளை வந்து சிரிக்கிறாங்க. அங்கே பார்த்தா மாப்பிள்ளை அம்மா வந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னலாம் நடக்கும்.